எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்னால முடியவே முடியாது, இந்த வெயிட் லாஸே பண்ண முடியாது. நான் ஒரு முடிவுல இருந்தேன். வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றப்ப 82, இப்ப வந்து 78.45. ஆனா இந்த சேஞ்ச் ஆகிறப்ப எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. நம்ம கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம உடம்ப வந்து ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் லெவல் இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளுமே. நான் 10 days தான் ஜாயின் பண்ணிருக்கேன். இது முடிச்சோடனே அடுத்தது 3 months ஜாயின் பண்றதா பிளான் பண்ணியாச்சு. இது எத்தனை டே பூர்ணிமா? 3rd day சார். 4 கிலோ போயிருக்கா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சோ அவங்களே ஷாக் ஆகுறாங்க வீட்டுல இருக்கவங்களே. கிரேட் கிரேட் பூர்ணிமா. நிறைய நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோமோ டக்கு 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 நம்ம சேஞ்சஸ் பாத்துருவோம். அதுக்கப்புறம் ரெகுலர் மீல் வச்சு பாடியை மெயின்டைன் பண்ண வைக்கணும். மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா. அதான் ஓகே சார். நமக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? சார் தைராய்டு இருக்கு, தென் பிரஷர் இருக்கு. அது 20 days இப்போ எடுத்துட்டு இருக்கேன் மெடிசனு. நீங்க சொல்லிருக்கீங்க 3 monthsல எல்லாமே முடிச்சிடலாம், அந்த மெடிசனே எடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கான்பிடன்ட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இப்படி இருந்தா ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு